ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ளே போகணுங்கிறது இங்கே பல பேருக்கு கனவாக இருக்கு. அந்த இடத்தோட பியூரிட்டி ரொம்ப அதிகம். மனசுக்கும் சரி, உடம்புக்கும் சரி. அங்கே வியாதிகளும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப கிளாரிட்டியான ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ளே போகணும்னா பெரிய பாதுகாப்பை தாண்டி தான் போகணும். டேன்லாங். அந்த இடத்துக்குள்ள யாரும் போகாம பார்த்துக்க வேண்டியதுதான் இதுங்களுடைய வேலை. நான் இதுங்களை கேட்டு அங்க போறதில்ல. நான் ரிவெஞ்ச் பண்ணி போக போறேன். கேப்டன், டார்கெட்டை ஷூட் பண்ணிட்டு. டேம் இட். டேன்லாங் அவ பிளாக் பண்ணிட்டு. இப்போ என்ன பண்றது? வீக்கா இருக்கிறத சீக்கிரம் அட்டாக் பண்ணணும். சீக்கிரம் பண்ணுங்க. இப்பவே அட்டாக் பண்றேன். அதோட அட்டென்ஷன் இப்போ உங்க பக்கம் இருக்கு. நம்ம சீக்கிரமா இருந்து போயிடலாம். அது கிட்ட வருது. என்ன பண்றது? சீக்கிரமா ஷிப்புக்குள்ள வந்துருங்க. சீக்கிரமா எழுங்க. இந்த தடவை அதை மிஸ் பண்ணவே கூடாது. கேப்டன், நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்களா? என்ன நடக்குது? தயவு செஞ்சு அதை வெளியில வந்துருங்க. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஸ்பேஸ் ரொம்ப சுவையான உணவு கிடைக்கிற ஒரே இடம் இதுதான். நீங்க எங்களை தாராளமா நம்பலாம். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், உணவுங்கிற விஷயம் நம்ம உலகத்துல ரொம்பவே தட்டுப்பாடான ஒண்ணு. அது ரொம்ப பிரஷியஸ் ஆனது, கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா அது உங்களுக்கு தேவைன்னா அதை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி இப்பவே. நீங்க எங்க கிட்ட வந்தா போதும். உங்க பசிய போக்க நாங்க தயாராகி இருக்கோம். எப்ப வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் எங்களை நீங்க கூப்பிட மறந்துடாதீங்க. ஆம்பர் கிராப். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிக்கை தானா வரும். உங்களோட கமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யா, இதுதான் அந்த இடம். இதுக்குள்ள தான் இப்ப நீ போகணும். கண்டிப்பா அவன் இதுக்குள்ள தான் இருப்பான். இதுக்கு இங்க இருக்கிறவங்க விதவிதமான பேரை வச்சிருக்காங்க. எங்க மக்கள் இதை ஃபோன் ஜோன் சொல்லுவாங்க. கிரேசி பாக். இதை நான் உயிர்கொல்லின்னு சொல்லுவேன். அந்த கதவு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான். அவன் நமக்கு பிரச்சனையா இருக்க மாட்டான். அவனை பாத்துக்கலாம். சார், கொண்டு வந்துட்டேன் சார். நீங்க சைன் வாங்கி இப்படிதான் வரணுமா என்ன? அடிக்கடி காணாம போறவங்க கிட்ட வேற எப்படி கையெழுத்து வாங்க சொல்றா? உன்னை பார்க்க ஒயிட் ஸ்பேஸுக்கு தான் வரணும் போல இருக்கு. என்ன பேப்பர் இது? எலக்ட்ரானிக் ட்ராக்கிங் சிக்னேச்சரை பத்தின பேப்பர். இந்த பேப்பரை வச்சு கூட ட்ரேஸ் பண்ண முடியும். அதுல எல்லாமே தெளிவா இருக்குமே. நீயே படிச்சு தெரிஞ்சுக்க. சரி, நான் படிச்சுக்கிறேன். நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். இதை பாரு பில் ஸ்வீட் ஹார்ட். அவன்கிட்ட நீ அவசரப்பட்டு மாட்டிக்க கூடாது. அவனோட டீட்டெயில்ஸ் மொத்தமே இதுதான். பைரசி டீமை சேர்ந்த ஒருத்தன். ஜாக்கிரதையாயிரு. அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி. கண்டிப்பா இந்த தடவை எல்லாமே பிளான் படி போகும்னு நான் நம்புறேன். அதுக்காக எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாங்க ரெடி. இதுல டீம் ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது இருந்தா அந்த டேன்லாங் அடிச்சிடலாம். அது என்னவோ உண்மைதான். ஆனா சில பேர் டபுள் கேம் ஆடுறாங்களே.
நீங்க சொன்னது சரிதான், தகவல் வந்திருக்கு. கண்காணிக்கிறாங்களா? ம் ஆமா, கண்காணிக்கிறாங்க. வெளியே ஆப்போசிட்ல இருக்காங்க. நம்ம முன்னாடி எல்லாம் ஓகே சொல்லிட்டு வேவ் பாக்குறாங்க. ஓகே, நீ அங்க போ. பின்னால எல்லாமே ஓகேவான்னு பாரு. உங்க அப்பா மேல எனக்கு எப்பவுமே ஒரு மரியாதை இருந்திருக்கு. அவரும் உங்களை பத்தி உயர்வா தான் சொல்லியிருக்காரு. ஆனா எதுக்காக நீ இப்படி பண்ண? எனக்கு ஒன்றும் புரியல. நம்மள யாரோ ஒரு ஸ்பை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் முறையா நீங்க வந்தப்போ வந்த ஸ்பை தான். ஸ்பையா? இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த பூச்சி எங்க போச்சுன்னே தெரியல. எங்க போச்சு? எங்க போச்சு அது? உங்களுக்கு என்னாச்சு? மாசியை கொண்டுட்டியா நீ? உன்னை விட மாட்டேன். தயவு செஞ்சு யாராச்சும் நம்ம மாசம் வந்து காப்பாத்துங்க. உள்ள யாரோ ஃபயர் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேலே நீ அங்கே இருக்க வேண்டாம். அங்கேருந்து இப்போவே கிளம்பு. எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க, அதுவே போதுமானது. உங்க பாதுகாப்புக்காக தான் நாங்க இங்க இருக்கோம். ஸ்பேஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஐசிஇ உங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம். என்ட்ரன்ஸ் இங்க கிளியரா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்ப உள்ள போறதுக்கு தயாரா இருக்கேன். உங்களோட ஆர்டருக்காக காத்துட்டு இருக்கேன். இப்ப சிஸ்டம் கண்ட்ரோல் இருக்கிறது S6 ஸ்டாண்ட் பைல இருங்க. ஓகே, ஐ அம் வெயிட்டிங். டாட் 3 இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, உள்ள போக நான் தயாரா இருக்கேன். அவங்களுக்கும் இப்ப ஆர்டர் போயிருக்கோம். உங்களை வரவேற்கிறதுக்கு அவங்க காத்துட்டு இருப்பாங்க. கண்ட்ரோல் அவுட். இனி ஒன்று நீ தான் பார்த்துக்கணும். இல்லை ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. அடிக்கடி ஒன்று தொடர்பு கொண்டு பேச முடியாது. ஏன்னா அங்கேக்கு இங்கேக்கு அந்த ஒரே ஒரு தொடர்பு டிரான்சாக்ஷனால தான் நமக்கு கிடைச்சிது. ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் நம்மக்கிட்ட இல்லை, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ உன்னை நீ தான் அங்கே பார்த்துக்கணும். அந்த ஷிப்புக்குள்ளே போனதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டீஆக்டிவேட் ஆகிடும். பத்திரமா இருக்கணும். எது நடந்தாலும் சரி உயிரோடு வந்துரு. ஏதாவது பிரச்சனை வந்தா ஒயிட் ஸ்பேஸ்க்கு போய் அவளை கியூர் பண்ணுவீங்களா? அவ அந்த நம்பிக்கையில தான் அங்க போயிருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஒரு பொண்ணு அவசியமா? அந்த பொண்ணோட உதவி நமக்கு தேவையா? எல்லா நியூரல்ஸ்க்காக கண்டிப்பா நமக்கு ஒரு பார்ட்னர் வேணும். அந்த பார்ட்னர் எதுக்காக? நமக்கு வந்து பிரச்சனையை அவங்க பக்கம் திருப்பி விட்டு நாம தப்பிக்கிறதுக்காக பயன்படுத்தணும். நான் விளையாட தான் சொன்னேன், இது நமக்குள்ளே இருக்கட்டும். முதல்ல அவளை போய் மீட் பண்ணுவோம். கிளென் பாரோ, உங்க MFS கோட்ல நான் இருக்கேன். நான் தான் கேப்டன் ரிச்சர்ட் பென்லி. ஓவன் பென்லி, கேப்டனோட எங்கர் பிரதர் நான் தான். உங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீயே மிஸ்ஸஸ் போரோல பாத்துக்க கூடாது. நீங்க என்ன லெனன் கூப்பிடலாம். நீ என்ன கேப்டன் கூப்பிடலாம். இவங்களை கேர் பண்ணிக்கோ. அப்படி ஆகட்டும் கேப்டன். அவரு சாண்ட் பேப்பர் மாதிரி எப்பவும் இப்படிதான் ரஃபா இருப்பாரு. கமான், உங்க பேக் சப்ளைஸ் எல்லாமே அங்கேயே இருக்கட்டும். அதை எடுத்துட்டு போக ஆள் வந்தாச்சு. ஹே, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி. நான் ரொம்ப சீக்கிரமாவே இந்த இடம் முழுக்க சுத்தி காட்டிடுறேன். மெயின் டக்குக்கு போறதுக்கான வழி இது. Zenith Control X6 prepare ஆயிடுச்சு. Engage process. Begin countdown. நான் S6 ஆன் டாக். இப்ப சிஸ்டம் எனக்கு ஸ்டடியா ரன் பண்ணனும். Activated. இப்படி வந்து நம்ம மாட்டுவோம் நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க இந்த ப்ராப்ளமை சொல்லவே இல்லை. பசங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே. சந்தோஷம் மட்டும் இல்லை, ஈஸியாவும் இருக்கும். எல்லாம் பார்க்குற பார்வையில் இருக்கு. இது நம்ம எப்படியா செஞ்சு முடிக்கணும்.
எங்க ஃபேமிலி இதுக்காக போராடிட்டு இருக்கு. அது நடக்கும்போது கொஞ்சம் கர்வமா தான் இருக்கு. உங்களோட லாக்கர் இங்க இருக்கு, என் லாக்கருக்கு பக்கத்துலயே. ஆமா, இது யாரு? விளையாடலாம். 1 2 3. ஃப்ளஷ் எல்லாம் டாய்லெட்ல மட்டும்தான் பண்ணணும். நான் மொத்தமா முடிச்சிட்டேன். வயசுக்கு மீறி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெயிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்கெல்லாம் எவ்வளவு நாளா ஒண்ணா இருக்கீங்க? 3-4 வருஷமா. அது கிரைட்டோ தானே? இப்போதைக்கு அது ஃப்ரிட்ஜ் மட்டும்தான். இவங்க லிண்டா நம்ம டீம்ல ஜாயின் பண்றாங்க. நீ கொஞ்சம் தள்ளியே இரு. என் பார்ட்ஸ் கிட்ட இருந்து, பேன் கிட்ட இருந்து, என் மேன் கிட்ட இருந்து. இல்லன்னு வை, உன்னை அப்படியே 2 துண்டாக்கிடுவேன். மிட்டாலி எங்களோட குக். நான் உங்க பிரச்சனைக்கு வர மாட்டேன். இவ பேசுற எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. வாங்க அங்க போலாம். இப்போ நீ அங்க பார்த்தல, அதை தான் ரொம்ப நாளா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் ஸ்பேஸ் டிராவலுக்காக. அதுக்கு நிறைய ரெஸ்ட் தேவைப்படுது, அதான் அப்படியே அங்க வச்சிருக்கோம். பூபுன்னு சொல்லாதீங்க, அது நல்ல டச்சா இருக்கும். கண்டிப்பா கொஞ்சம் எனக்கும் வைங்கப்பா. ஏய், என்ன குறை சொல்லாத. எல்லாத்தையும் காலி பண்றது அவங்க தான். அது எங்க பார்ட்னர் ரைஸ்லன். எங்க சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அப்புறம் இது ஆர்பல், எங்களோட நண்பன். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் மேட். இதுதான் நம்ம டீம். ஓகே, Iris scan initiating. Accessing manicure records. லேன், எல்லாத்தையும் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. தேவைப்படும் போது உனக்கு எல்லாமே யூஸ் ஆகும். அங்கே வில்லியம்னு ஒருத்தனை கண்டிப்பாக நீ பார்த்துருப்ப. அவன் சரியான சோம்பேறி. எப்பவுமே அவனுக்கு தூங்குறது தான் பிடிக்கும். அதே சமயம் வேலையிலையும் பெரிய ஆள். ஆனால் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் பெஞ்சமின். அவர் ரொம்ப வித்தியாசமானவர். ரொம்ப வருஷமா இந்த வேலையில் இருக்காரு. முன்னாடி இதில் ரொம்ப இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இழப்புக்கெல்லாம் அவர் தான் காரணம்னு நினைச்சு குடிக்க ஆரம்பிச்சு குடிகாரணம் ஆயிட்டாரு. அப்புறம் கேபியோடைய லிட்டில் பிரதர் ஓன் பேண்ட்லி, அவன் அங்கே ஒரு முக்கியமான பைலட். களத்தில் இறங்கி சண்டை செய்யறதுல அவன் பெரிய கில்லாடி. இப்பதான் கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒண்ணு. பைபர் பட்டாலி சமைக்கிறதுல, சமையல் பொருட்கள் அளவு பார்க்கறதுல இவன் மிகப்பெரிய கில்லாடி. இது எல்லாத்தையும் அவ பண்றதுக்கு முக்கிய காரணமே அவ பாய் ஃப்ரெண்டு தான். இவங்க 2 பேருமே எப்பவுமே ஒற்றுமையா இருப்பாங்க. இவங்களை பிரிக்க நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். அதுக்கப்புறம் சரா அங்க இருக்கா. வெளியே இருந்திருந்தா மிகப்பெரிய ஆபீசரா நல்ல சம்பளத்தோட இருந்திருப்பா. இவளுக்கு சிஸ்டம் நாலேஜ் ரொம்ப அதிகம். இங்க அவங்களுக்கு எல்லாமே இவதான். இவளுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறா. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேப்டன் ரிச்சி பென். மேப்ல ஸ்கெட்ச் போடுறதுல இருந்து எப்படி எல்லாத்தையும் சரியா செய்யணுங்கிறதுக்கு நல்ல உதாரணம் இவன். முன்னாடி இவன் நல்ல வேலையில இருந்தான். அங்க அவனுக்கு கமாண்டிங் ஆபீசரா இருக்கிறவர்கிட்டயே இவன் கமெண்ட் பண்ணியிருக்கான். அதனால அங்கிருந்து வெளியே வந்துட்டான். இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். நீ எதுக்காக அங்க போறியோ அதை கரெக்டா செஞ்சு முடிப்பேன்னு நம்புறேன். கண்டிப்பா இதை பிடிச்சிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதை பத்திரமா வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். ஓ ஜீசஸ், அது பாத்துற போது கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க பென் சார். அங்க நாம தேடுறது கிடைச்சிரும்ல? எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான உயிரினம். அதை இந்த சைஸ்ல தான் பிடிக்க முடியும். அதை பிடிச்சி இதில் அடைச்சி வளர்க்கணும்.
ஃபியூச்சர்ல அது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுவும் இல்லாம அதோட தாய்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வரோம். ஃபார்மேஷன் சரியா இருக்கணும். தப்பு பண்ணிடாத. கவர் மீ பாய்ஸ். அது நான் பிடிக்காம விட மாட்டேன். எப்பவுமே இப்படிதான். டார்கெட்டை கரெக்டா வாட்ச் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆல்ரைட், நாங்க இதை எடுத்துட்டு வரோம். இப்போ என்னாச்சுங்க? கேப்டன், அங்க ஒரு புது உயிரினம் வருது. அது பார்க்க ரொம்ப பெருசா இருக்கா? அப்ப எல்லாரையும் உள்ள வர சொல்லுங்க. போதும் போதும், வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. கம் ஆன் गाइस, எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க, இல்லனா ஆபத்து. சீக்கிரம் வாங்கன்னு சொல்றேன்ல. லெட்ஸ் கோ. ஒரு கிளியரான ஷாட் இப்ப இருக்கணும். டார்கெட் மிஸ் ஆக கூடாது. அந்த கயிறை அவன் பிடிச்சிட்டு வரட்டும். சீக்கிரம் அதை ரிவர்ஸ் பண்ணு. Activate tag. Fire. இதன் இவ்வளவு பயங்கரமா இருக்கா? கேப்டன், நீங்களும் அதை பார்க்குறீங்களா? வந்துட்டே இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இங்கதான் இருக்கு. இங்கதான் இருக்கு. கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். பத்திரம் பத்திரம், ஜாக்கிரதை. எஸ் ரைட். அது பிடிச்சாச்சு. Hyperdrive systems down. சரி நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க. சாப்பிடுங்க. லஞ்ச் டைம். ஓகே பாபு. எனக்கு ரொம்ப குளிருது. இது உனக்கு. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்க. தேங்க்யூ. கலக்கலா இருக்கு. நல்லா பண்ணிருக்க. உனக்கு வேண்டாமா? சாப்பிடலையா? இல்ல, இந்த வேலையை நான் முடிக்கணும். நான் இந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே இல்ல. அது ரொம்ப பெருசா இருந்தது. 6 மாசத்துக்கு முன்னாடி இது யாரோ பார்த்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். சைபேரியம் ஸ்டார் சிஸ்டம் கிட்ட பார்த்திருக்காங்க. நார்மலை விட இது 5 மடங்கு அதிகம்னு சொல்லிருக்காங்க. இதோட நம்ம போராடணும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருக்கீங்கல்ல? இது முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முன்னாடி போராடினவங்களை அழிச்சிருக்கு. இது கூட சண்டை போட வேண்டியது நம்ம வேலை இல்ல. நம்ம வந்ததே வேற வேலைக்கு. ரொம்ப சரியா அவங்க டியான் லாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. டென்லாங்க தானே சொல்றேன். இல்ல, டியான் லாங். அது சைனீஸ் டிராகன் ஹெவனோட கேட்ஸ்ல இருக்கு. என்ன சொல்ற? ஒரு டென்லாங் இருக்குது பார்த்தாதா? யாரோ ஒருத்தர் கண்ணாடி போடாம பார்த்துட்டு இப்படி உளறி இருக்காங்க. என்னாலலாம் இதை சுத்தமா நம்ப முடியாது. அவங்க ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ள போயிருக்காங்க. இதெல்லாம் நம்புற விஷயமே கிடையாது. ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ள போறதுக்கு ஒயிட் ஹோல் இருக்கு. பிளாக் ஹோல் இருக்கும்போது ஏன் ஒயிட் ஹோல் இருக்க கூடாது? அதை யூஸ் பண்ணி தான் உள்ள போயிருக்காங்க கேப்டன். கனவுலகத்துல இருந்து வெளிவாங்க. நம்ம சாப்பிட்ட உணவு இதுதான் சிறந்த உணவு. நாம இங்க வந்ததுல இருந்து இந்த மாதிரி ஒரு கதையை கேட்டதே இல்லல்ல. இது நம்ம வெற்றிக்கான. அந்த கிளிக்கர்ஸ் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. அதை நீங்க வேணா ட்ராக் பண்ணி பாருங்க. இதை விட டபுளா இருக்கும் அது. இந்த பொண்ணு நம்புற மாதிரியே சொல்றா.
இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நாம இப்ப ரெஸ்ட் எடுக்க போலாம். எது எப்படியோ நாம இது எல்லாத்தையும் முதல்ல ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஓகே, உனக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன், கவலைப்படாத. எப்ப பார்த்தாலும் வேலையை பத்தி யோசிக்கிறீங்க. வேலையில இருந்தா மீதி நேரத்துல என்ன பண்ணுவ? வேலை பார்த்த டயர்டில் தூங்கிடுவேன். அப்புறம் சாப்பிட்டு டயர்டாக தூங்கிடுவேன். அப்போ நீ வேற எதுவும் பண்ண மாட்டா, சாப்பிடுவே, தூங்குவேன். என்னது? உன் கதை அப்புறம் வந்து நான் கேட்கறேன். ஓகே, எல்லாரும் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போவோம். நாம கொஞ்சம் பேசணும் கேப்டன். டோரை லாக் பண்ணிட்டு வா. சொல்லு. நமக்கு பெரிய சம்பளம்லாம் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம்ல? இப்போ நமக்கு கிடைச்சது ஒரு சின்ன லாபம் தான். ஸ்வர்க்கத்தோட வாசல காவல் காக்கிற ஒரு செலஸ்டியல் டிராகன் வேண்டாமா? முதல்ல இந்த எண்ணத்தை கைவிடு. நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ எனக்கு புரியுது. இனிமே இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு என் முன்னாடி வந்து நிக்காத. சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இல்ல. என்ன? இப்ப பேசுனதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். கண்டிப்பா நமக்குள்ளதான் இருக்கும். Access granted. Voice recognition activate பண்ணுங்க. வேற எதுவும் வரல போல இருக்கு. Uploading. நம்ம ரொம்ப உள்ள போயிட்டோம். அது சைபீரியன் ஸ்டார் சிஸ்டம்ஸ் உள்ள இருக்கும். பல நாட்களா பல இடங்களா சுத்திட்டு இருக்கோம். எல்லா நேரத்திலையும் தேடுதல்லயே இருக்கோம். ஒயிட் ஸ்பேஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கோம். நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. 10 லாங்கால கூட. எல்லாரும் அதை ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. கேப்டன் வேண்டான்னு சொல்ற வரைக்கும் நான் மிஷனை விட்டு விலக மாட்டேன். அதை என்கிட்ட கூட நான் பண்ணித்தரேன். அதை என்னாலே பண்ணிக்க முடியும். இந்தா. என்னது இது? இது உன்னோட பர்த்டே பிரசன்ட். கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். போன வேலையை முடிக்கணும். வானத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் என்னணுங்கிற ஒரு வேலை வந்தா கூட தைரியமா எடுத்து பண்ணணும். அதை மறுக்க கூடாது. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. கேப்டன், கண்ட்ரோல் ரூம் வர முடியுமா? உடனே நாங்க வரணுமா? ரொம்ப அர்ஜென்ட்.
நாம இப்ப ஃபாஸ்டா போய் ஆகணும். இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்க. Unable to detect the mission. ச்சே, இது இப்ப தேவையில்லாத பிரச்சனை. அதுக்கே இவ்வளவு பதட்டப்படுற? பின்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு எப்படி அமைதியா இருக்கிறது? எது நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அட்டென்ஷன், பூமர்ஸ் பாம்ஸ் கிடையாது. யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அவங்க நம்மள சேஸ் பண்ணி வந்திருக்காங்க. எல்லாத்தையும் அமைதியா தான் செய்யணும். அவசரப்பட்ட அழிவு தான் ஏற்படும். இது ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி. All system has been activated. அவங்க எல்லாரும் பைரட்ஸ் நினைக்கிறேன். அவங்கள பத்தி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இது நேரம் இல்ல. வாங்க போலாம். எங்க ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ண. Imagine update activated. This is not a toy. தேடும்போது தான் அதெல்லாம் சரி பண்ணும். இது ரொம்ப பெருசா இருக்கு. இது அப்படியே மெதுவா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற வழி தெரியல. வாங்க போலாம். இங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் உள்ள போங்க. சீக்கிரம் போங்க. இதையே எங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணல. நீ மட்டும் ஏன் வெயிட் பண்ணி? என் ஆர்டர் இல்லாம எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னல. நான் ஆர்டர் கொடுக்கிற வரைக்கும் இங்க இருந்து யாரும் நகரக்கூடாது. புரியுதா? இங்க பாரு, என்ன டச் பண்ணாத. புரியுதா? நான் ஒண்ணு வேணும்னு டச் பண்ணல. டச் பண்ணாதன்னு சொல்றேன். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் வந்திருக்கேன். நாங்க கிஃப்ட் பேஸ்கெட்ஸை மறந்துட்டோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் வாய் ஓவரா இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் இருப்பியோ தெரியல, ஆனா ஓவரா பேசினா நானே முடிச்சிருவேன். இதுக்கு முன்னாடி இந்த ஷிப்பை நான் இங்க பார்த்ததே இல்ல. என்ன ஷிப் இது? அதான் ஷிப்புன்னு தெரிஞ்சிருச்சுல. ஓ, எரிச்சலா பேசினா நான் இவரை பார்த்து பயந்துருவேனா? என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? அப்ப நான் பேசுவா? ஆமா, ஸ்பேஸ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா ஸ்பேஸ்ல ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இருக்கு. நீங்க பார்த்தா பயந்துருவீங்க. இங்க நீங்க தனியா இருக்கிறது ஆபத்து தான். யார் வேணாலும் உங்களை கொல்லலாம், உங்களை சாப்பிட கூட செய்யலாம். கொடூரமா இருக்கும் உங்களோட சாவு. இதுக்கு மேல உங்க இஷ்டம். அதை நாங்க பாத்துக்கிறோம். உங்ககிட்ட பேசி ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி, நான் கேட்கிற கேள்விக்கு நீ ஓகே ஓகே. வெல், இந்த மைனா யாரு? அவ என்னோட MFF எஸ்கார்ட். சில விஷயங்களை செய்ய வேண்டாம், நினைச்சு பார்த்தாலே சோகமா இருக்கும். அதே விஷயத்தை பிடிச்சவங்களோட பிராக்டிகலா பண்ணும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஸ்பேஸ்ல பண்றதுனால பைரசி ஆக்ட்ல மாட்டுவீங்க. செக்ஷன் 9 அசால்ட்ல நீங்க மாட்டுவீங்க. ஓ, இதெல்லாம் நீ எழுதின பீனல் கோட்ஸா? இவ சரியான ராங்கியா இருப்பா போல இருக்க. இதுல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இடிக்குது.
உங்க கூட இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இவ்வளவு நாளா தெரியல, இப்ப தெரியுது. பாய்ஸ், எல்லாரும் இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க. வெல், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் கேப்டன். நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல, கிளம்பு. மறுபடியும் இந்த சந்திப்பு வேண்டாமே, நடந்தா நல்லதில்லை. டேக் பண்ணிட்டு வா. ICE ஏஜென்ட்டான நீ என்னோட ஷிப்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப நான் அவனுக்கு உதவி பண்ணணும். அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு பதில சொல்லு. ஒழுங்கா சொல்லு. ஷிப்ல டிரான்ஸ்மிஷன்லாம் வச்சிருக்க போல இருக்கு. நீ வந்த அன்னைக்கே நான் நினைச்சேன் நீ யாரோட ரத்தத்தை குடிக்கிறதுக்காக வந்திருக்க. இவ்வளவு லாக் பண்ணு. மை ப்ளஷர். சொல்றது கொஞ்சம் கேளுங்க. டேய் நம்ம கொஞ்சம் பேசலாம். நீ முதல்ல உன் வாயை மூடுடா. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. என் ஷிப்புக்கு வந்து நீ பண்ண பாரு. அதை விட அது பெரிய தப்பு. உன்னால என்னோட என்டையர் க்ரூவை பாபத்துல மாட்டிட்டு இருக்கு. கண்டிப்பா நீ இதுக்காக வருத்தப்படுவ பாரு. முதல்ல இவளை கூட்டிட்டு போங்க. அவ இப்படிப்பட்ட பொண்ணா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த ஷிப்போட டேக், அதோட சிக்னல் எங்க இருந்தோ நமக்கு கிடைக்கல. அது வித்தியாசமா இருக்கு. எக்ஸலண்ட். கிட்டத்தட்ட 9 மாசமா இந்த கேலக்சியை சுத்தி வந்துட்டு இருக்கோம். ஆனா பிரயோஜனமே இல்லாம இப்ப நம்ம கையில எதுவுமே இல்ல. நாம என்ன பண்ண போறோம்? மிச்சம் இருக்கிறது இது மட்டும்தான். இது எங்க இருந்து கிடைச்சது? இது உங்க யாருக்கும் கிடையாது, எனக்கு தான். நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. வெறும் கையோட போறது, இல்ல பெரிய பரிசோட தான் போகணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. ஆனா முடிவெடுக்கிறது நம்ம கையில இல்லை. ICE ஏஜென்ட் வேற இப்ப நம்ம கையில மாட்டிட்டு இருக்கா. ஆமா, அது உண்மைதான். ஆனா நாம எதிர்பார்த்தது இவ்வளவு இல்ல. 1610 கிரீச்சரை நம்ம பிடிக்கிறதா சொல்லியிருந்தோம். ஆனா நமக்கு என்ன கிடைச்சது? எதுவும் இல்லாம அது எப்படி பிடிக்கிறது? இந்த மாதிரி பிரச்சனை வரதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதையும் மீறி நம்ம ஜெயிச்சாகணும். இப்போ நடந்த பிரச்சனையை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நல்ல தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இருக்கிற ஆட்கள் தான் எனக்கு வேணும். அதை யோசிச்சு பாருங்க. நாம இப்ப என்ன பண்ண போறோம்? இனிமே இங்க சமைக்கிற வேலை கூட கிடையாது. இது நம்மளுடைய ஷிப். ஆனா இதை தவிர நம்ம கிட்ட வேற எதுவும் இல்லை. இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாமா? இல்ல கிடைக்காதது அடையணுமா? ஆல் ரைட், நம்ம கண்டிப்பா முயற்சி செய்யலாம். நமக்கு வெற்றி கிடைக்கும். நான் சொல்றதை நம்புங்க. பசி எடுத்தா இதோ இவனை சமைச்சு சாப்பிடலாமா? என்ன சமைச்சா நல்லாவே இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கேலக்சிங்கிறது ரொம்ப பெருசு. நாம மட்டும் இங்க இல்லை. இதே மாதிரி தான் உங்க அப்பாவுக்கு ஒரு நிலைமை வந்து அவரை கொன்னுட்டாங்க. அவரை கொன்னது 10 லாங். அது உங்களுக்கும் தெரியும். இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியும். நாம இன்னும் உயிரோடு தான் இருக்கோம். இன்னொருத்தர் நம்மளை பத்தி பேசிடக்கூடாது.
நாம இதை எப்படியாவது போராடி ஜெயிக்கணும். பை த வே, நாம எண்ட நோக்கி போயிட்டு இருக்கோம். ஹே, நான் உனக்கு நன்றி சொல்லலான்னு வந்தேன், நீ என்னை காப்பாத்துனதுக்கு. யூ ஆர் வெல்கம். பூபு, நீ இங்க எதுக்காக வந்த? சில மாசத்துக்கு முன்னாடி எங்க க்ரூவை சேர்ந்தவங்க டீலாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க வந்தாங்க. அவங்களுக்கு உங்களை தவிர வேற எந்த க்ளூவும் கிடையாது. சோ அவங்க மூலமா நான் இங்க வந்தேன். டின்லாங்க அழிக்கிற திட்டத்தை உங்க அண்ணன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக வந்திருக்கிற ஒரே ஷிப் இதுதான். அதனாலதான் ஃபாலோ பண்ணி நான் இங்க வந்தேன். எங்க அண்ணனோட திட்டமா அது? எங்க இருக்க கண்ணா? எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ். எதை பத்தி? என் பிரதரை பத்தி தான். என்கிட்ட நீ எதுக்காக சொல்லல? இதுதான் நம்ம அப்பாவை கொண்டு இருக்கு. இது சாகடிக்கிற என்ன உனக்கு இல்லையா? ஆனா இந்த க்ரூ இதுக்காக சைன் பண்ணலையே. உன் பர்சனல் விஷயத்துக்காக இந்த மிஷனை நீ யூஸ் பண்ணிக்கிறியா? இது எங்க இருந்து வந்தது? இது அழிவுக்கான ஆரம்பம்னு நினைக்கிறேன். நாம இங்க இருக்கிறது சரி வராது. உடனே திரும்பி போயிடலாம். திரும்பி போலாம், ஆனா ஜெயிச்சுட்டு போலாம். அதுவே இப்ப தானா வந்து சிக்க போகுது. அது ரொம்ப பெருசா இருக்கு. புறப்படுறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்க. சடனா வந்து ஏன் பயமுறுத்துற? வேணும்னு பண்ணல, வேலையை பாரு. கமான், உன்னால முடியும். கமான் கமான். உன் கூட ஒரே காமெடி தான். ஏன் இப்படி பண்ற? என்ன கருமா இது, இவ்வளவு மட்டமா இருக்கு. இதை பார்க்கும்போது பாட்டில் இருக்கிற ஷாம்பியன் கீழே கொட்ட மாதிரி இருக்கு. வாய மூடுறீங்களா? எப்ப பாரு குடிச்சுக்கிட்டு வளரிக்கிட்டே. எது எப்படியோ நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். சரிதானே கேப்டன்? பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம டீ பிரேக்குக்காக இங்க வரல. எல்லாரும் ரெடியா இருங்க, நிறைய வேலை இருக்கு. Oh shit! Activated. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த கேங் ஏதோ வேணும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வழியில குறுக்க வராங்க. ஐயோ போச்சு. அந்த பெருசை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்ற நீ? எதை கண்டுபிடிக்கணும்? மசில்ஸ் எல்லாம் ஃபிட்டா வச்சுக்கோங்க, லூசா வச்சுக்காதீங்க. எல்லாருமே ஷிப்புக்கு திரும்ப வாங்க. எதுக்கு வரணும்? நாம இன்னும் பிடிக்க வேண்டியதை பிடிக்கவே இல்லையே. சொல்றத கேளுங்க, எல்லாரும் திரும்பி வாங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்க இஷ்டத்துக்கு நடக்கிறத விட்டுட்டு என் ஆர்டர் ஒபே பண்ணுங்க. இவனுங்களா இங்க என்ன பண்றானுங்க? என்ன இப்படி இருக்கு? அட கடவுளே.
இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு கேப்டன். முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் பண்ணுங்க. அதெல்லாம் தானே இந்த இடத்துக்கு வரல. இப்ப பேசுறது நேரம் இல்ல, முதல்ல அதை நிறுத்தணும். அதை நிறுத்த முடியாது. சொன்னதை செய். நம்ம ஆளுங்களும் வெளியே இருக்காங்க. அது அவங்களோட தப்பு. நீங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு உங்களை நீங்க தான் செக்யூர் பண்ணிக்கணும். என்ன நடக்குது அங்க? கமான் விட்றாத, கமான். நாம இப்ப ஹைப்பர் ஸ்பீட்ல போய் ஆகணும். கேப்டன், நம்ம ஹைப்பர் ஸ்பீட்ல போக முடியாது. ஹைப்பர் ஸ்பீட் ஆக்டிவேட்டட். இது எங்க போய் முடிய போதோ தெரியல. நீங்க தப்பிக்க முடியாது கேப்டன். இப்ப போக தயாரா இருக்கு. என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? All controls are activated. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா எப்பவும் இதே மாதிரி தப்பிக்க முடியாது. இந்த தடவை லக்கால மட்டும்தான் தப்பிச்சிருக்கோம். நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் எல்லாருக்கும் ஆபத்து தான் வருது. இங்க பாருங்க, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நான் அங்கேயே வெடிச்சு செதறி இருப்பேன். அவனுங்க எங்களை கொன்றுப்பாங்க. நான் அப்பவே உங்களை உள்ள வர சொன்னா நீங்க தான் உள்ள வரல. எங்க மேல அக்கறை இருந்திருந்தா இதை நீ நிறுத்தி இருக்கணும். எங்களை நீ மனுஷனாவே மதிக்கலையே. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பேசாத. இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஜாயின் பண்ண. யாரு மேல கை அடிச்சுக்கிட்டு சாவ போறீங்களா? என்னமோ பண்ணி தொலைங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம உயிர் வேணும். அதுதான் இதெல்லாம் பண்றானுங்க. அவனுக்கு நிச்சயம் திரும்ப வருவானுங்க. இதை மாட்டியாச்சு. என்ன இது? அடச்ச. என்னது இது? என்ன விட்டு போ, என்ன விட்டு போ. யாருக்காவது பசிக்குதா? ஹைப்பர் ஸ்பீட்ல போனதால தலையெல்லாம் சுத்தி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு எப்படி சொன்னீங்கன்னா இன்னும் எவ்வளவோ இருக்கு. திடீர்னு இப்படி பிளான் சேஞ்ச் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். ஆனா அதுக்காக உயிரை பணைய வைக்க முடியாது. தயவு செஞ்சு எல்லாரும் நார்மலா பேசிக்கிறீங்களா? இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சில விஷயங்களுக்கு நாம ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்ப நம்ம பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்கோம். இப்ப எப்படி சமாளிக்கிறது? இங்க இருந்து ஓட போறோமா இல்ல எதிர்த்து நிக்க போறோமா? நடந்ததை விட்டுட்டு நடக்க போறத பத்தி யோசிங்க, இல்லைன்னா கன்ஃபியூஷனா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப மட்டும் எதுக்காக தனியா போயிட்டு இருக்க? நாம எல்லாரும் இங்க இருந்து போறதுதான் சரியா இருக்கும். நமக்கு எங்க சிக்னல் கிடைக்குதோ அங்கதான் போக முடியும்.
எவ்வளவு மாசம்? 3 மாசம். அப்படிதான் நினைக்கிறேன். 3 மாசம்? 3 மாசம். இதை ஏன் என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லல? நான் டெய்லி டாக்டர் செக்கப் போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லாமையா விட்டுட்டேன். இதுவே எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. குழந்தை உண்டாயிருக்கிறது நல்ல விஷயம் தானே. என்ன சொல்றதுன்னே தெரியல. உனக்கு இந்த குழந்தை வேண்டாமா? கிட்ஸ் எக்ஸ்பென்சிவ். நமக்கு வேணாம். கண்டிப்பா இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. உங்க ஷிப் இங்க நிக்கிறது, அதுவும் தீலாங் பக்கத்துல. ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அதை அழிக்கிறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி செய்ய நான் உங்களை விட மாட்டேன். உன்னால என்ன தடுக்கவே முடியாது. நீங்க என்ன வந்து பாக்குற வரைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. எல்லா நேரத்திலும் நமக்காக யாரும் வரமாட்டாங்க. இந்த ஷிப் எந்த நோக்கத்துக்காக இங்க வந்ததோ அதை முடிக்காம போகாது. என் லைஃப்ல நான் ரொம்ப டேஞ்சரஸான ஆண்களை சந்திச்சிருக்கேன். அவங்கெல்லாம் மிருகத்துக்கு சமமானவங்க. அதே எண்ணத்தோட தான் இந்த இடத்துக்கு வந்தியா? என்னோட ஷிப்புக்கு. உங்க அப்பா இப்படி ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்தாருன்னு நினைக்கிறீங்களா? அவரோட இறப்பையே நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. ஐசிஇ ஏஜென்ட்டுக்கும் ஒயிட் ஸ்பேஸுக்கும் என்ன சம்பந்தம் நீ சொல்றியா? உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது, தடுக்கவும் முடியாது. அதையும் நம்ம இந்த பயணத்துல பாத்துக்கலாம். இந்த ஷிப்பை வேணா நீங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா உங்க க்ரூ நீங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க. என்னோட க்ரூவை மட்டும் நம்பி நான் இங்க வரல. இது நல்ல ஐடியாவா எனக்கு தோணல. இது கண்டிப்பா நமக்கு செட் ஆகாது. ஆனா டெக்னிக்கலா இதுதான் சரியா இருக்கும். அவங்க கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? நமக்கு இந்த குழந்தை வேணும்னு முடிவெடுத்திருக்கோம்ல. இங்க பார், என்ன நம்பு. ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே, யா. காதுக்குள்ள கத்தாத கத்தாத, வேண்டாம். என்ன விட்டு நான் இல்ல. எங்கடா ஓடுற? நில்றா. இவனுக்கு என்னாச்சு?
அவ தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த கேஸ் போற பைப்பை அவ தான் உடைச்சு வச்சிருக்கா. அவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீ நினைக்கிறியா? அதெல்லாம் உண்மைதானே கேப்டன்? நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடு. என்ன தூக்கமா? ஹெடேஸ், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதாவது தகவல் இருக்கா? இது பீக்காட் இல்லை கேப்டன். இப்போதைக்கு எதுவும் நடக்கல. நீ எனக்கு உதவி பண்ணணும். நான் கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்துறேன். என்ன விட்டுடு. உன்னை பத்தி யோசிச்சு பாரு. என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு? இங்கிருந்து போகணும்ன்றது என்னோட ஆசைதான். ஆனா இங்கிருந்து போக முடியாது. என் கூட என் குழந்தையும் கூட்டிட்டு போகணும். இப்ப உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுதா? நல்லாவே கேட்டுச்சு. என்னன்னு பாரு. ஏற்கனவே பெரிய தூண்டிலோட வந்து அதை பிடிக்க ட்ரை பண்ணி தோத்து போயிருக்காங்க. ஆனா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இது 10 லாங் தானே பண்ணிருக்கோம். நமக்கு 10 லாங் மட்டும் தானே தெரியும். ஸ்மார்ட்டா வேலை செய்யறேன்னு ரொம்ப தூரம் போயிடாத. அப்புறம் நீ அங்கேயே தொலைஞ்சு போயிடுவ. நம்ம கூட இருக்கிறவனை ஆக்சிஜன் பைப் உடைச்சிருக்கான். கிட்டத்தட்ட 7 வருஷமா அவன் நம்ம கூட வேலை பார்க்கறான். உனக்குமே அவன் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்றது? மனுஷனுடைய மனசு குரங்கு மாதிரி. நேத்து எது சரின்னு பட்டுதோ இன்னைக்கு அது தப்பா படலாம். இன்னைக்கு தப்புன்னு தோன்றது நாளைக்கு சரியாகலாம். முதல்ல அந்த ஆக்சிஜன் பைப்ல இருக்க லீக் அடைக்கணும். அந்த பைப்ல என்ன ப்ராப்ளம்னு நானே போய் பார்க்கறேன். இந்த ஷிப் ரொம்ப பெருசு. நீங்க ஒரு பிரச்சனையை பாருங்க, நான் ஒரு பிரச்சனையை பார்க்கறேன். Come on. சீக்கிரமா ஓடு, நிக்காத.
இப்போ அவ எப்படி இருக்கா? ரொம்ப பயந்து போயிருக்கா. சீக்கிரமா சரியாயிரும். அவ உயிர் பொழைச்சது பெரிய லக்கு. அவளை மறுபடியும் எங்கேயும் அடைச்சு வைக்க வேண்டாம். ஓகே, அப்பா உன்னோட பாதுகாப்புல இருக்கட்டும். என் வேலையில தலையிட வேணாம்னு சொல்லு. என்ன பேசிட்டு இருக்க நீ? திருந்தவே மாட்டியா? நான் சொல்றதை கேளு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீ புரிஞ்சுக்கோ. எதாலையும் நம்ம பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம பயணமா? நீ மத்தவங்களை பத்தி யோசிப்பியா? நம்ம அப்பா மாதிரியே அம்மா அங்க முடியாம இருக்கும்போது அப்பா கண்டுக்கல. உனக்கு அவரை பத்தி அந்த ஒரு விஷயம் மட்டும் தானே தெரியும். எப்பயாவது ஒரு தடவை அவரை பத்தி பேசினா உனக்கு என்ன புரியும்? அவர் யார் தெரியுமா? ஆனா திரும்பி வரலையே அவரு. உனக்கு அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. நீ என்னைக்கு அவர் மாதிரி ஆக முடியாது. நான் போறேன். ஏற்கனவே ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இங்கிருந்து சீக்கிரமா போகணும். சில விஷயங்கள் பாத்ரூம்ல ஃப்ளஷ் பண்ற மாதிரி இல்ல. அவ்வளவு சுலபமா அதை முடிச்சிட முடியாது. இங்க பாரு, எல்லா கேப்டன்ஸும் நம்மளுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் கண்டிப்பா அவரை எதிர்க்க மாட்டேன். லாகின் அக்செப்டட். இங்க இருக்கிற லீக் எல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். செக் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். 7-D-S requesting assistance. Uploading. இனி அடுத்தவங்க யாரும் உங்கள் சிக்னலை பயன்படுத்த முடியாது. அனைத்தும் லாக் செய்யப்பட்டது. சிக்னல் லாக், ஆக்சஸ் டினைடு. நம்மள அவங்க லாக் பண்றாங்களாம். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாப்போம். அதை ஈஸியா உடைச்சிடலாம். Rectify the issue soon. Ship is in danger. Please be careful. இங்க என்ன நடக்குது? சீக்கிரம் வா. Ship has been damaged 25%. சீக்கிரம் ஏதாவது பண்ணு. Autopilot deactivated. Scale small robo activated. ஓவன், இப்போ நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டேன். ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரமா சூட்ட போடுங்க. பேக்கப் வேணும். இதோ வந்துட்டேன். System strength 25% save. Deactivation progress accepted.
அவனுக்கு யாராவது உதவி பண்ணுங்க சீக்கிரமா, அவனை விட்டுறாதீங்க. இது நானே முடிக்கிறேன். நான் உள்ள போக போறேன். வேண்டாம், அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு மாட்டிக்காது, பிரச்சனை ஆயிடும். அது இவ்வளவு பெருசா இருக்கும்னு நான் நினைக்கல. கம் ஆன், லெஃப்ட்ல பாரு, லெஃப்ட்ல பாரு. சொன்னல. இவ்வளவுதான் உன்னால முடியுமா? இதுக்கு மேல அதை அடிச்சா நீ செத்து போயிடுவ. நீ கொஞ்ச நேரம் வாய மூடு. நான் அதை விட போறதில்லை. இப்ப நான் அதை சுட போறேன். அது என்னோட ஷாட். இதுக்கு நானே பண்ணிருக்கலாம். பார்த்து 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 ஜாக்கிரதை. அது குறி வச்சு தாக்கிட்டு இருக்கு. முடிச்சது. பார்த்து எழுதுரு எழுதுரு எழுதுரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ட்ரை பண்ணு. அது கொஞ்சம் கூட மிஸ் ஆக கூடாது. என்ன நடக்குதுங்க? ஓவன், ஓவன், Oh my God. இதுக்கெல்லாம் நீ உடைச்சு போய் உட்கார கூடாது. இவனை மாதிரி எதுக்கும் கலங்க கூடாது. எப்படி கலங்காம இருக்க சொல்றீங்க? உன் கையில இருக்கிற மெஷினை எதுக்காகவும் நீ இழக்க கூடாது. இது எவ்வளவு வலியை ஏற்படுத்தியிருக்கும் எனக்கு தெரியும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இது என்னை விட இப்போதைக்கு உனக்கு தான் தேவை. எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. என்ன இப்ப மனசை மாத்தலான்னு பாக்குறியா? ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. நாம இப்ப திரும்பி போலன்னா ஒட்டுமொத்தமா மாட்டிப்போம். இப்ப கேப்டனோட சொந்த தம்பியும் இறந்து போயிட்டான். தொடர்ந்து அதை நோக்கி போயிட்டே இருந்தா எல்லாருமே இறந்து போகணும், ஷிப்பும் அழிஞ்சு போயிடும். அவர் எந்த பக்கம் போறாரோ அங்கதான் போகணும். அதுதான் வேணாங்கிற. நீ கண்டிப்பா ஆப்போசிட்டா செயல்பட்டாகணும். என் குழந்தைக்காகவாது இதை பண்ண. அவ பிரெக்னண்டா இருக்கா. The Siberian Star System. உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, உண்மைதான். அதை பத்தி நீ எனக்கு தெளிவா சொல்லல. அது பல போராட்டத்துக்கு அப்புறமா நடந்தது. 10 வருஷம். அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு அடுத்து எதையும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது உன்கிட்ட தான். நான் கூட அவன்கிட்ட எதையும் பெருசா ஷேர் பண்ண மாட்டேன். அவன் இறப்பு இப்படி நடந்தது சந்தோஷம்தான். கடைசி வரைக்கும் போராடி இறந்திருக்கான்.
அவனை நினைச்ச பெருமையா இருக்கு. எப்பவுமே பெருமையா இருக்கும். என்ன மன்னிச்சிடுங்க. நீ அவனோட வாழ்க்கையை மாத்துவேன்னு நினைச்ச, ஆனா நீ முடிச்சிட்ட. நாங்க குழந்தைங்களா இருக்கும்போது இந்த இடத்த பத்தி எங்க அப்பா கதைகளை சொல்லுவாரு. இப்ப அதை நேர்லயே பாக்குறேன். சாகிறதுக்காக நான் இங்க வரல, அவனும் அதுக்காக வரல. ஆனா அவர் பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்பாக்காக அதை பழி வாங்கணும்னு நினைச்சு அது என் தம்பியை பழி வாங்கிடுச்சு. நம்ம இப்ப திரும்பி போறோமா? நம்ம ஆக்சிஜன் லெவல் இப்ப ஸ்டேபிளா இல்ல. இதுக்கு மேல நம்ம எங்கேயும் போக முடியாது. இதை ஃபிக்ஸ் பண்றோன்னா இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. அவனை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க. அப்படின்னா நான் போய் முதல்ல அவனை தேடுறேன். நாம கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். வீட்டுக்கு போறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு எதுவும் வழி இருக்கிற மாதிரி தெரியல. நீ வேணா யோசிச்சு வழி இருந்தா கண்டுபிடிச்சு சொல்ல. எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? ஓகே. எங்க போனாவ? முன்னாடி போறவங்க பத்திரமா போக. என்ன சத்தாது? என்னாச்சு? என்னது இங்க சிந்திருக்கு? பாராசைட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவன் இன்ஃபெக்ட் ஆயிருக்கான். இதுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவல நிச்சயமா நம்மளால சரி பண்ண முடியாது. இப்போ நாம என்னதான் பண்றது? முதல்ல இவனை கட்டுப்படுத்துறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் நம்ம மத்த விஷயத்தை பத்தி யோசிக்கவே முடியும். இவ தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கா. சரி, முதல்ல என் கூட வா. இதை எங்க அப்பா தான் எனக்கு கொடுத்தாரு. இது வெறும் வால் மட்டும் இல்ல. இப்ப நான் இதை உன்கிட்ட கொடுக்குறேன். நீங்க நினைச்சதை நான் செய்வேன். நீங்க 10 லாங்க ஃபாலோ பண்ணி ஒயிட் ஸ்பேஸ்க்கு போங்க. Identified radar mission. Autopilot mode deactivated. அது வந்துருச்சு. Force to be attacked 25% strength. Please be careful. Ship is in danger. கேப்டன், அது அங்கதான் இருக்கு. நாம இப்ப என்ன பண்றது? கிட்ட போ. Be careful. கண்டிப்பா ஆணுங்களை அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வருவானுங்க. தைரியமா போ. அதுக்கு எனக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும். அதுவா நாமளான ஒரு கை பாத்துருவோம். ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்துருக்கீங்க. கேப்டன், அது மறைஞ்சிருச்சு. விடாத விடாத, கண்டிப்பா அது திரும்ப வரும்.
கேண்டில்ஸ் கூட ஏத்திக்கலாம். கண்டுபிடி. அதை அப்படியே சும்மா ஃப்ரை பண்ண போறேன். நீ கண்டினியூ பண்ணிட்டு நான் இதோ வந்துடுறேன். Navigation failure. நேவிகேஷன் மொத்தமா போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் மெயின் பவர் எங்க இருக்குன்னு போய் பார்க்கறேன். சரி, ஓகே. நீ சொல்றத கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. Please be alert. இது வேற நேரம் கெட்ட நேரத்துக்கு. Mission now. System is in danger. எல்லாம் போச்சு. பார்த்து கூடவா உனக்கு புரியல? எல்லாம் முடிஞ்சது. நாம இங்க இருந்து போகணும். Avoid mission now. The system is in danger. Oxygen is ready to use. சில விஷயங்களை அவ்வளவு சீக்கிரமா விட்டுறக்கூடாது. இது மறுபடியும் ஆன் ஆகும் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா உங்க வேலை ரொம்ப சிறப்பா இருந்தது பைலட். நீங்க கலக்கிட்டீங்க. நம்ம போலாமா? ஓகே, போலாம்.
நாம திரும்பி போவோம். நாமளா மட்டும் போவோம். இந்த வாய்ப்பை மட்டும்தான் என்னால சூஸ் பண்ண முடியும். நம்ம 2 பேர் மட்டும். எஸ், நாம மட்டும்தான். நம்மளால இதை பண்ண முடியும். ரத்தத்துல நடந்துதான் இதை தாண்டணும்னா நான் அதுக்கும் தயாரா இருக்கேன். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அமைதியா தான் இருக்கும். அப்படி ஒன்றும் தெரியலையே. ஏன் என்னாச்சு? Incoming signal detected. நான் சொன்னேன்ல, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரமா வா. இப்ப என்ன பண்றது? கீழே என்ன நடக்குதுன்னு தெரியல, அவளுக்கு யார் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வர வழியை பாரு. Signal lost. Activate IRB. Activated IRB. Activated IRB. விடமாட்டோம் ஒண்ணு. எங்க இருக்கீங்க? இங்க நான் என் வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க தான் முழு பலமே. என்ன பண்ற நீ ஸ்டாஃப்? Heavy damage. System reduced 20%. என்ன விட்டுட்டு சொல்ல கேளு. என்ன விட்டுட்டு என் வயித்துல குழந்தை இருக்கு. என் வயித்துல குழந்தை இருக்கு. எக்ஸாக்ட்டா அந்த பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தடவை அது மிஸ் ஆக கூடாது. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியாவது அழிச்சி ஆகணும். Systems failure. Prepare for evacuation. Force field at 10% strength. நீங்க போக கூடாது. நீங்க இங்க தான் இருக்கணும். அது உங்களை எடுத்துட்டு போக விட மாட்டேன். Force field low. இதுக்கான நேரம் Depressurization imminent. அதுக்கான நேரம் தான்.
நாம எல்லாரும் ஒன்னா இருக்க வேண்டியவங்க. ஆனா நான் உயிரோட இருக்க வேண்டியவன். இப்பவே முடிக்க. பரவாயில்ல, இன்னும் சூடு குறையல. இந்த மாதிரி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. Now, systems failure. Evacuate immediately. நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது, சொன்னா கேளு. நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றேன், நீ ரொம்ப நாளைக்கு நல்லபடியா இருக்கணும்னு. செத்தால நீ சொர்க்கத்துக்கு தான் போகணும். அதை உனக்காக நீ வேண்டிக்க. Evacuate immediately. இது அடங்காது போல இருக்கே. இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இந்த தடவை நாம சேர்ந்தே முடிப்போம். அது மிஸ்ஸே ஆகக்கூடாது. இப்போ நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கும். ஒன்று வாழ்வோம் இல்லைன்னா சாவோம். God is gone and the devil takes hold. Who will have mercy? Oh, death. Oh, death. No wealth, no ruin, no silver, no gold. Nothing satisfies me but your soul. Well, I am death, none can excel. I'll open the door to heaven or hell. My name is Death and the end is here. Oh, death. Oh, death. Oh, death. Oh, death. My name is Death and the end. இங்க ஏதோ விசிபிள் ஆயிருக்கு பாருங்க. இது ஏதோ கிராவிடேஷனல் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கு. நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நாங்க ஸ்கேன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல.
நாங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா நமக்கு தேவையான ஏதாவது அங்க இருக்கும்.